தெய்வீக தேசம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ஆன்மீகமும் அறிவியலும் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக தகவல்களை நமக்காக அளிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார் ஆன்மீக ஆர்வலர் அறிவழகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடவுளை உணர்ந்தவர்கள் உண்டு, கடவுள் சக்தியை அறிந்தவர்கள் உண்டு. கரெக்ட். என்ன அது பார்த்தவர்கள், அதாவது இறைவனை இருக்கிறாங்களா கண்ணார காண்டவர்கள் புராண காலத்தில் இருக்கிறாங்க. என்ன நடைமுறை காலத்திலையும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மகா பெரியவர் போல, ராகவேந்திரர் போல நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. உங்களுடைய பார்வையில் எப்படி சார்? அதாவது கடவுளை கண்ணால் பார்த்தவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. நானே இருக்கேனே, உங்கள் முன்னாடியே உட்காந்துருக்கேனே. அப்படியா? அதுதான் உண்மை. ஆக்சுவலாக அதுக்கு எப்படி சொல்லலான்னா, கடவுள்னா யார் அப்படிங்கிற கேள்விக்கு விட தெரிஞ்சாவே ஆமாம் சார், அப்போ நானும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போது எப்படி, எந்த நேரத்தில், எந்த இடத்துல கடவுளை பார்த்தீங்க? அதாவது இதை அறிவியல் பூர்வமாகவும் ஆன்சர் பண்ணலாம், உணர்வு பூர்வமாகவும். அதாவது இரண்டு தரப்புலையும் நீ விளக்கத்தை கொடுக்கலாம். வெரி குட். வாழ்க்கையில் அதாவது இந்த உணர்வு பூர்வமாக நடக்கிறது, கடவுளை பார்த்தது நம்ம உணரணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஜ் ஆகணும். அதாவது இப்போ உங்கள் மாதிரி என்ன மாதிரிலாம், இப்போ எனக்கு ஒரு 60 வயசு ஆகுது. இப்போ இந்த 60 வயசில் ஒரு பின்னோக்கி பார்க்குறதுல பார்த்தோம்னா, ஒரு சில காலகட்டங்களில், அதாவது ஒரு சில பல காலகட்டங்களில் கடவுள் மாதிரி ஒரு சூப்பர் பவர் நம்ம கூட இருந்திருக்காங்க. அவங்க இல்லைன்னா நாம் இன்றைக்கி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. அதை உணர முடியுது. இப்போ ஒரு சின்ன பையன் மாதிரி நான் விளையாட்டு போக்க நான் பார்த்துருக்கேனே, இதுதான் கடவுள்னு ஒரு சிலை அப்படியெல்லாம் கிடையாது. அதே சமயம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது நானே சில சமயம், கடவுளே இல்லையா, கடவுள் இருந்திருந்தா அது நடந்திருக்காது, தடுத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு எண்ணம் போயிட்டு அப்படி வரும். ஆனால் யோசித்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு தேவையான ஒரு நிகழ்வு மாதிரி தான் தோணுது நமக்கு. நம்ம சிந்தனைக்கு எட்டாததாக இருக்கலாம். ஆனால் அப்போ கடவுள் ஒன்லி நல்லது தான் பண்ணுவாரா அப்படின்னா, என்னுடைய அறிவியல் சிந்தனைகளோட ஆன்மீகத்தை கலந்து பார்த்தா, கடவுள் நாட் ஒன்லி நன்மை செய்கிறவர், தீமை செஞ்சால் அதை அழிக்கிறவர், உங்களுக்கும் தீமை பண்ணுவார். ஏன்னா நீங்கள் தவறு செஞ்சால் அதை சரி பண்ணுறதுக்கு சில கஷ்டங்களை கொடுப்பார். அந்த கஷ்டங்கள் நீங்கள் கடந்து ஒரு அதை பண்ணாத இருக்கிறதுக்கும் ஒரு நல்லது பண்ணுறதுக்காக ஒரு சோதனைகள். அதான் கஷ்டங்களுக்கு ஒரு சோதனைகள். இப்போ இதெல்லாம் நம்ம இந்து மதத்தோட கோட்பாடுகள் அதை வச்சு நம்ம கொண்டு போகிறோம். ஆனால் சார் இதெல்லாம் புரியுதே, இன் ஹைண்ட்சைட் பார்க்கலாம். கடவுளை ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்க முடியாது. இப்போ காட்டுங்க அப்படின்னா பண்ண முடியாது. ஆனால் பின்னோக்கி பார்த்து ஒரு சம்பவம் சொல்கிறேன் சார். நான் ஒரு 7-8 வயசு இருக்கும். அப்போ சின்ன பையன். அப்போல்லாம் இந்த கிராமத்தில் இருந்தோம். இந்த காலை கடன் முடிக்க வெளியில் தான் போவோம். அது எங்கள் வீட்டில் ரொம்ப தூரம் போகணும். ஆத்தங்கரை, வாய்க்கால், அந்த மாதிரி கரூர் பக்கத்தில் அரங்கநாதன்பேட்டை அப்படின்ட்டு நல்ல காவேரி கரை ஓரத்தில் ஆன்மீகம், நல்ல அரங்கநாதன்பேட்டை பேரே பாருங்கள், அப்படி அருமையான இது. இப்போ கூட சித்திரை திருவிழான்னு போய்கிட்டு இருக்கு. இப்போது அப்படி போகிற நாம் அந்த காளைக்கடன் போய்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு நம்ம அப்படி சரி கிளம்பலாம் அப்படின்னு எந்திரிச்சுக்கிறப்ப பார்த்தா அப்படி ஏதோ ஒரு அறம் கேட்குது. அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இவ்வளோ உயரம் சார், இவ்வளோ உயரத்தில் பாம்பு நிற்கிது பின்னாடி. அதான் நான் ராஜநாகங்க அது மாதிரி. எனக்கு இன்னும் 7-8 வயசில் நடந்து இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. அப்படி அலண்டு போயிட்டேன். ஐயோ, நான் அது மாதிரி பார்த்ததே கிடையாது. ஆனால் நமக்கு தெரியும், முருகா முருகா முருகான்னு இருந்துட்டு அதை பார்க்க கூட தைரியம் இல்லை. இப்படி கும்பிட்டுக்கிட்டு அப்படி இருக்கும். ஒரு 1 மினிட் தான். அப்புறம் அப்படி பார்த்தா பாம்பை காணும். கொத்தவும் இல்லை, கொத்துற தூரத்தில் தான் இருக்குது பின்னாடி. அது எங்கே போச்சு என்னன்னு தெரியல. அப்போ அது என்ன நினச்சது, ஏன் இவனை கொத்தலை, எதுக்கு அப்போ பின்னாடி வந்தது, போகிற வழியில் நாம் உட்காந்துருந்தோமா, இதெல்லாம் யோசித்தா அப்போ சம் பவர் ஹேஸ் சேவ்ட் அஸ் இல்லைங்களா? எப்படி வேணாலும் நடந்திருக்கலாமே. இப்போ சொன்னால் நீ பண்ணது தான் ரைட்டு, யார் உனக்கு சொல்லி கொடுத்தா அப்படிங்கிறாங்க. நீ அசைந்திருந்தனா பாம்புக்கு என்னன்னா, அசைஞ்சா டப்புனு கொத்திடுமா, அசையக்கூடாதான். அப்போ எனக்கு தெரியாது, அந்த வயசில் இதெல்லாம் என்ன தெரியும். அப்போ அதைத்தான் இன் ஹைண்ட்சைட் இப்போ நான் பின்னாடி நோக்கி பார்க்குறப்ப உங்களை அசையாமல் இயக்க வைத்தது அப்பாற்பட்ட சக்தி. அதைத்தான் சொல்ல வரோம். அதுதான் இப்போ இது கண்ணில் தெரியாத கடவுள்கள். இப்போ நமக்கு கண்ணில் தெரிஞ்ச கடவுள்கள் நம்ம முன்னாடி எவ்வளவோ இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் அறிவியல்ங்கிறோம்.
அந்த அறிவியல் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணில் தெரியும் கடவுள் பார்த்திங்கன்னா நம்ம எர்த்து, நம்ம இப்போ தங்கியிருக்கிற எர்த்து பூமி இருக்க அதே ஒரு கடவுள் தான். அப்போ எங்கே காமினா இதுதான் கடவுள், இதை தான் கும்பிடுன்னு சொல்கிறோம். இது எர்த்தை கும்பிடு, மூணை கும்பிடு சார், மூணை கும்பிடணுமா, மூணுனா நிலவை கும்பிடணுமா, சூரியனை கும்பிடணுமா அப்படின்னா ஆமாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்தே எடுத்துக்குவோம் சார். நம்ம அந்த இது ஒரு உலக உருண்டை தான். இது பாருங்கள், இது நார்த்து, இது சவுத்து, அருமையான உலக உருண்டை ப்ளூ கலரில் இருக்குது. ஆனால் நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக உலகம் இருக்குதுன்னு நினைக்கிறோம். அந்த இடத்துல தான் இருக்குது. கரெக்டுங்களா? இது அதே எனக்கு திடீர்னு நினச்சா எனக்கு பயமாக இருக்கும். இந்த இவ்வளோ பெரிய உலகம் அந்த இடத்துல இப்படி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது இதை மூணுன்னு வச்சுக்கோ. ரொம்ப தூரத்தில் இவ்வளோ தூரத்தில் இருக்குது சின்னதாக மூணு. அப்புறம் சூரியன் எங்கேயோ இருக்குது. இப்போது இது ரெண்டும் இருக்கிற டிஸ்டன்ஸே யார் அதை நிர்ணயம் பண்ணது? இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதான் அறிவியல். இது இல்லைன்னா நம்மளாம் இங்கே உயிரோடு இங்கே நிற்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சதுன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் குறைஞ்சது, அல்லது இதில் உள்ள சில இதெல்லாம் இது உடஞ்சே போயிடுச்சு, இதனுடைய கிராவிட்டி இதாகிடுச்சுன்னா எர்த்து அப்படி இழுத்துரும். இது இழுத்து இங்கே வந்து மோதிச்சுன்னு வச்சுங்களேன், இது வெடிச்சிடும். ஆனால் இது ரெண்டுமே இது சுற்றிக்கிட்டும் இருக்குது, இப்படியும் சுற்றுது, அப்படியே சூரியனை சுற்றி வந்துக்கிட்டும் இருக்குது. இது மூணு இருக்க அது வந்து சுற்றுது, இப்படி தன்னைத்தானே சுற்றுது, ஆனால் தெரியறதில்ல. அதனால் மூணு சுற்றுலன்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே இடத்துலேருந்து பார்த்தோன்னு வைங்களேன், நமக்கு ஒரு ஃபேஸ் தான் தெரியும். மூணோடைய பூ இந்த ஃபேஸ் மட்டும் தான் தெரியும், இந்த ஃபேஸ் தெரியாது. ஏன்னா இது சுற்றுறது வந்து இப்படி எர்த்தை சுற்றிக்கிட்டு வர்ற அந்த ஸ்பீடு இருக்கு இல்லைங்களா, அதோடய மேட்ச் ஆகிடுது. அதனால் சுற்றுற மாதிரி இது. அதனால் இதுவும் சுற்றுறதுனால நமக்கு ஒரு ஃபேஸ் தான் எப்போவுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் இது மாறிச்சுன்னு, சரி இது ரொம்ப வேகமாக சுற்றுச்சுன்னு வைங்க, நமக்கு எல்லா ஃபேஸோட இப்போ நம்ம இங்கே இருக்கோம், எல்லா ஃபேஸோட எல்லா ஃபேஸஸ் ஆஃப் மூணும் தெரியும். ஆனால் நம்ம தெரியறதில்லை. நம்ம எப்போவுமே இங்கே இதான் இந்தியா, இங்கே இருக்கோம், இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஃபேஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது ஏன் அப்படி வடிவமைச்சது, யார் வடிவமைச்சது, இது யார் இதை வந்து இப்படி டில்ட் பண்ணது சார்? அந்த டில்ட் அவசியமா? ஏன் இப்படி இருந்தால் முடியாது, சீசன்ஸே நடக்காது. அதே மாதிரி சீசன் நடக்கிறதுக்கு இந்த டில்ட்டும் அவசியம், இது இப்படி சுற்றிட்டு வர்றதுக்கு நடக்கும் இல்லை. அதனால தான் இங்கே வந்து சீசன்ஸ் கிடையல, இங்கேயும் சீசன்ஸ் கிடையாது. அதனால தான் எல்லாமே பனியாக இருக்குது, வெயில் அவ்வளோவா கிடையாது. ஆனால் மக்கள் உயிர் வாழ்கிறதுக்கு இந்த ஏரியா, இந்த மிடில் பெல்ட் இருக்குங்களே, அது அப்படி டில்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பெல்ட்டு தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க வாழ்கிற பெல்ட்டு. இப்போ அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இதுக்கு மேலெல்லாம் ரொம்ப கோல்டு, இதுக்கு கீழே ரொம்ப கோல்டு, முடியவே முடியாது. இப்போ நம்ம இந்தியா கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த மிடில் பெல்ட்டில் ஈக்குவட்டார்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இங்கே கீழே இந்த மிடில் பெல்ட் யாருமே எல்லா சீசனும் வரும் சார் நமக்கு. ஆமாம். ஏதாவது 4 சீசன் இருக்கு, வின்டர், சம்மர், ஸ்ப்ரிங்கு எல்லாம் வரும். இதில் இங்கே உள்ளவங்களுக்கு ஒன்லி வின்டர் தான் அதிகம், இங்கேயும் வின்டர் தான் அதிகம். மக்கள் வாழ முடியாது, மிருகங்கள் வேணுமா வாழலாம். அப்போது இந்த மாதிரியான வந்தால் ஒரு மனிதன் போய் இருப்பான், அவனுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத யார் நாமளே நிர்ணயம் பண்ணிக்கிட்டோமா? கிடையாது. அப்புறம் இது வந்து இப்போ எத்துது. ஆனால் மூணு அப்படி இது பண்ணல சார். மூணு வந்து இப்படி தான் இருக்குது, இது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் எர்த்து இப்படி சாத்தி இருக்குது. இப்போது நம்ம ஒரு கல்லை திருப்பறதுக்கே நிறையா வெயிட்டு தேவைப்படுது. இவ்வளோ பெரிய இடம் உள்ள ஒரு எர்த்தை யார் இப்படி திருப்பி வச்சது? யாரோ ஒருத்தர் உதச்ச மாதிரி இருக்குது, அல்லது தள்ளி வச்ச மாதிரி. அது எத்தனை டிகிரி? ரொம்ப இப்படி திருப்பி இருந்தாங்கன்னா போச்சு, திருப்பாத இருந்தாலும் போச்சு. கரெக்டாக 23.5 டிகிரியில் திருப்பி வச்சுருக்காங்க. இங்கேருந்து 23.5 டிகிரி மக்களுடைய நலனுக்காக, கடவுளுடைய கருணை தயாரிப்பு. கரெக்டு. அதுதான் சயின்ஸு. அது என்ன கணக்கு 23.5 டிகிரின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது 45ல் பாதி மாதிரி வரும். 45 டிகிரி இருக்கு இல்லைங்களா, அதில் பாதி மாதிரி வரும். பிரமாதமான ஆங்கிள் சார் அது. அதுக்கு அதான் நான் சொல்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணி இப்படி சப்போஸ் இப்படி எடுத்து 90 டிகிரி போச்சு, வாழவே முடியாது நம்ம. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் முடியாது. அது அப்படி கரெக்டாக டில்ட். யார் இதை பண்ண யோசிச்சா அப்படியே புல்லரிக்குது. யாரோ ஒரு அப்பா அவர் இங்கெங்கே ரொம்ப பெரியவராக இருக்கணும், இங்கெங்கேயாவது இருக்கணும், அவர் ஒன்று கையில் தள்ளி இருக்கணும், அல்லது அவ்வளோ பெரிய மாதம் இப்படி தள்ளி வைக்கங்கிறது கரெக்டான டிகிரியில் தள்ளி வைக்க நடக்க. இப்போ உலகமே இது ஃபார்ம் ஆனதே எப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிக் பேங் தியரி அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நாம் இப்படி சாஞ்சி தான் இருக்கும். இதுதான் ஒரு ஆள்னு வச்சுங்களேன், இப்படி இந்த இதுக்கு நேராக இருக்கும், சாஞ்சி தான் இருக்கும். ஆனால் இட்ஸ் ஸோ பிக் தட் நமக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் நேராக நடக்கிற மாதிரி தெரியும். இன்னொன்று இந்த இப்படி வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டு சுற்றுறது,
மிகப்பெரிய அது தத்துவம் சார். அந்த வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் சுற்றுறதுனால தான் இங்கே சன் இங்கே இருக்கிறதா வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன தெரியுதுன்னா சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் மாதிரி தெரியுது. சன் இஸ் ஃபிக்ஸ்டு, இட் டசன்ட் ரைஸ். பட் நம்ம இப்படி வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் சுற்றுறதுனால அப்படியே மேலே போக போக சன் நமக்கு தெரியுது. இப்போ இது எல்லாமே யார் பண்ணது? இந்த டிஸ்டன்ஸ். இப்போ சன்லேருந்து வர்ற ரே ஒன்று புறப்படுது வைங்க, அந்த லைட்டு நம்ம எர்த்துக்கு இதை ரீச் ஆகிறதுக்கு 8 நிமிஷம் ஆகும் அப்ராக்சிமேட்டாக. 8 நிமிஷம், 8 செகண்ட் இல்லை, 8 நிமிஷம் ஆகுது. அப்போ இப்போ நம்ம வெளியில் நின்னோம்னா நம்ம மேலே சன் ஒளிப்படுதுன்னா அது 8 நிமிஷத்துக்கு முன்னாடி சன்லேருந்து புறப்பட்டது. அப்போது அவ்வளோ தூரம் அது வந்து நமக்கு படுறது தான் நம்மளால் தாங்கக்கூடியது. இப்போ ரொம்ப அருகாமையில் இருந்தீங்கன்னா பொசிக்கிறோம், ரொம்ப தூரம் இருந்தீங்கன்னா அதனுடைய இது பவரும் போச்சு, அதாவது குளிர்ற மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், யார் நமக்காக யோசித்து இந்த கிரகத்தில் தான் தெரிஞ்ச அளவு இங்கே தான் மனிதர்கள் வாழக்கூடிய அத்தனையும் கரெக்டாக இருக்குது சார். இப்போ நம்ம இருக்கோம் இல்லைங்களா, நம்ம இப்படி ஒரு ஜம்ப் பண்ணோன்னா டப்புனுக்கு இதை நோக்கி வந்துடுறோம், கிராவிட்டி. இப்போ இந்த எர்த்து நிற்கிறதுக்கு காரணமே சூரியனும் சந்திரனும் அதாவது டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கு காரணமே அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். இது அறிவியல். சரி, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் குறைஞ்சதுனாவோ கூடிச்சுனாவோ, இப்போ மார்ஸ் இருக்க சார், மார்ஸோட பலன் என்ன? செவ்வாய். நம்ம அதனால செவ்வாய் கும்பிட்றோம், சனி கிரகத்தை கும்பிட்றோம், ஜூபிட்டரை ரொம்ப, இப்போ ஜூபிட்டர் தான் வியாழன். இன்றைக்கி நாம் உயிரோடு நல்லபடியாக இருக்கோம் இவ்வளோ ஆண்டுகள் ஆனாலும் காரணம் இங்கே அங்கங்கே நம்மளதை சுற்றி மெட்டீரியல் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு. நிறைய கற்கள், பெரிய பெரிய கற்கள் 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வைடு சுற்றிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பலது அங்கங்கே மோதிலேருந்து சிதறினது வந்தது அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குங்க. அதெல்லாம் வர்றப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மார்ஸை தாண்டி தான் வரணும் நமக்கு. அதையும் தாண்டி வர்றது நம்ம சந்திரன் வாங்கிக்குது. இப்போ சந்திரனை பார்த்தீங்கன்னா அங்கங்கே குழியாக இருக்கும், பெரிய பெரிய குழியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர், அந்த குழி எல்லாமே அந்த மாதிரி கற்கள் வந்து அதில் உளுந்து அந்த இம்பேக்ட் ஆனதில் வந்தது. அது தப்பிச்சிருந்ததுன்னா இங்கே தான் வந்திருக்கும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.